வெளிநாட்டில் இருந்து வெளியான குட் பேட் அக்லி விமர்சனம். அஜித் மற்றும் த்ரிஷா என்ற வெற்றி கூட்டணியில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். அதிரடியான ஆக்ஷன் மசாலா படமாக உருவாகி இருக்கிறது. இப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் இப்படத்தில் இருந்து இதுவரை வெளியான போஸ்டர்ஸ், டீசர் மற்றும் பாடல்கள் தான். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படம் வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் என்றே தெரிகிறது. அதுவும் அஜித்தின் தீவிர ரசிகர் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இப்படம் உருவாகியுள்ளது. கண்டிப்பாக இது ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் என்பதை படத்தின் டீசரில் காட்டிவிட்டனர். அதைத் தொடர்ந்து சமீபத்தில் வெளிவந்த முதல் பாடலும் வெறித்தனமாக இருந்தது. அதன்படி படத்தை பார்த்த ஒரு சிலரும் படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களை வழங்கி வருகின்றனர். எனவே கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் திரைப்பயணத்தில் இந்த படம் முக்கிய இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளது. இப்படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கிறது. இந்த சமயத்தில் குட் பேட் அக்லி படத்தின் முதல் விமர்சனம் வெளியாகியுள்ளது. படத்தை பிசினஸ் செய்வதற்காக 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் கட் செய்து திரையுலகில் உள்ள முக்கிய நபர்களுக்கு திரையிடப்படும். அப்படி குட் பேட் அக்லி படத்தை திரையிட்டுள்ளனர். அப்பொழுது படத்தை பார்த்து முக்கிய நபர்கள் மிரண்டு போய் படம் தரமாக வந்துள்ளது என விமர்சனத்தை தெரிவித்துள்ளார்கள். வெளிநாட்டு விநியோகஸ்தர்களுக்கு முழு படத்தையும் திரையிட்டிருக்கிறார்களாம். படத்தை பார்த்து படக்குழுவை விமர்சையாக பாராட்டியிருக்கின்றனர். மேலும் படத்தின் பிசினஸும் தீயாக நடந்து வருகிறது என கூறப்படுகிறது. படத்தை பார்த்து மிரண்டு போன நிலையில் இந்த தகவல் படத்தின் மீது இருந்த எதிர்பார்ப்பை இரட்டிப்பு ஆக்கியுள்ளது. மிகப்பெரிய பட்ஜெட் டீசர் மூலம் அதிகரித்துள்ள எதிர்பார்ப்பு, மேலும் தமிழகத்தில் 1000 திரையரங்கில் வெளியிடுவது, உலக அளவில் கிராண்ட் ரிலீஸ் என அனைத்தையும் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இப்படம் ரூபாய் 500 கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.